மாநகராட்சிக்குட்பட்ட விளாங்குறிச்சி விநாயகர் கோவில் பகுதியில் அத்திக்கிடவு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட திடீர் உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. கோவை விளாங்குறிச்சி பிரதான சாலையில் அதிக நீர் அழுத்தம் காரணமாக குடிநீர் குழாய் உடைந்து சுமார் 15 அடி உயரத்திற்கு தண்ணீர் ஊற்று போல் பீச்சி அடித்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி அளித்தது. சாலையில் தேங்கிய தண்ணீரை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில வாகன ஓட்டிகள் பீச்சி அடிக்கும் தண்ணீருக்குள் வாகனங்களை நிறுத்தி வாட்டர் சர்வீஸ் செய்து சென்ற காட்சிகளும் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தின. குழாய் உடைந்த உடனே அப்பகுதி பொதுமக்கள் கோவை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் தகவல் அளித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாகியும் எந்த அதிகாரியோ ஊழியரோ சம்பவ இடத்திற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். ஒருபுறம் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இப்படி சாக்கடையில் கலப்பது வேதனை அளிக்கிறது. குடிநீர் பெருமளவில் வீணாவதற்கு யார் பொறுப்பு என கேள்வியும் எழுந்துள்ளது. தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது முழுக்க முழுக்க அலட்சியமே என்று அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர்.